வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு பாடல் ஔவையார் எழுதின மூதுரையில் ஒரு அருமையான பாடல். நாம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யாருக்கு உதவி செய்தால் அது எப்படி இருக்கும் என்று இந்த பாடலில் ஔவையார் நமக்கு சொல்லுகிறார். இப்போ நம்ம சொல்லுவோம், பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் ஒருவருக்கு உதவி செய்கிறது அப்படின்னா அவங்களுடைய தகுதியை பார்த்து சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழமொழி தவறு. பாத்திரம் அறிந்து அப்படின்னா பாத்திரம். ஒரு அரசன் அவன்கிட்ட போய் நீங்க பாடுனீங்க அப்படின்னா உங்களுடைய பாடலின் திறனை அறிந்து, எவ்வளவு செறிவான பாடலை நீங்கள் பாடுகின்றீர்கள், எவ்வளவு கருத்தாளமிக்க பாடலை நீங்கள் பாடுகின்றீர்கள் என்று அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு அரசர் பொற்குவியல் தருவார். அதுதான் பாத்திரம் அறிந்து. பிச்சை போடு, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. பிச்சைனா பிச்சை போடுறதில்லை, உதவுறது, பொருள் தருதல் என்று அர்த்தம். பாத்திரம் அறிந்து பொருள் தர வேண்டும் ஒரு அரசன். மிக சிறந்த புலவருக்கும் ஒரே மாதிரி, சாதாரண ஒரு புலவருக்கும் ஒரே மாதிரி அப்படி கொடுக்க மாட்டாங்க. நல்ல செறிவான பாடலாக இருந்தால் அரசர் மிக உயர்ந்த பரிசு பொருட்களை தருவார். அதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால் அதை இங்கே சேர்க்க முடியாது. அப்போ இதில் யாருக்கு உதவி செஞ்சால் அது எப்படி இருக்கும் என்று இந்த பாடலிலே ஔவையார் நமக்கு சொல்லுகிறார். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம். ஒன்று கூட கடினமான வார்த்தையே இல்லை. நல்லார், நற்குணங்கள் நிறைந்த நல்லவர்கள், நற்குணங்கள் நிறைந்த நல்லவர் ஒருவருக்கு செய்த உபகாரம். உபகாரம் என்றால் உதவி. நல்ல குணங்கள் நிறைந்த ஒருவருக்கு நீங்கள் சமயத்தில் உதவி செய்தீர்களே ஆனால் அந்த உதவியில் அவங்களுடைய மனசுல எப்படி இருக்கும்னா, கல்மேல் எழுத்து போல். கல்லின் மேல் எழுதுன எழுத்து. கல்லின் மேல் எப்படி எழுதுவாங்க? செதுக்குவாங்க. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கோயில்கள் எல்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் அதை படித்து பார்த்து நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இருந்திருக்காங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ 2000 ஆண்டுகள் கழித்து அப்படியே இருக்கும். அது மாதிரி நல்லவர் ஒருவருக்கு, நற்குணங்கள் நிறைந்த ஒருவருக்கு நீங்கள் செய்கின்ற உதவியானது கல்மேல் எழுத்து போல், கல்லின் மேல் எழுதின எழுத்தை போல காணும், இருக்கும். கல்லின் மேல் எழுதின எழுத்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறையாமல் அப்படியே இருக்குமோ, அதே போல் அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே இவர் எனக்கு சரியான சமயத்திலே எனக்கு இவர் உதவி செய்தார் என்கின்ற அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருந்துகிட்டே இருக்கும். இது நற்குணங்கள் நிறைந்த ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்தால். அல்லாத அல்லாத நற்குணங்கள் இல்லாத, அப்படிப்பட்ட குணங்கள் இல்லாத, நற்குணங்கள் இல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு. ஈரமிலா, நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத, ஈவு இரக்கம் இல்லாத கொடியவர்களுக்கு, அப்படிப்பட்ட நெஞ்சத்தார்க்கு, அப்படிப்பட்ட நெஞ்சு உடையவர்களுக்கு ஈந்த செய்த உபகாரம். அவர்களுக்கு நீங்கள், அப்படிப்பட்ட மனமுடையவர்களுக்கு நீங்கள் செய்த உபகாரமானது நீர் மேல் எழுத்துக்கு நேர். நீரின் மேல் எழுதுகின்ற எழுத்து. ஒரு நீர்ல அப்படி நீர் இருக்கு, அதுல நம்முடைய பேர் அப்படி எழுதுறோம். இப்படி எழுதணும்னு எழுதும் போது இப்படி பள்ளம் வரும். ஆனா நீங்க இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த நீர் மூடிடும். அவ்வளவு நேரம் தான் இருக்கும். அவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த எழுத்து மீண்டும் மூடிடும், மறைஞ்சு போயிடும். அப்போ நீரின் மேல் எழுதின எழுத்தானது அது எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயுமே மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு, நற்குணங்கள் எதுவும் இல்லாத நெஞ்சினை உடையவர்களுக்கு நீங்கள் ஒரு உதவியை செய்வீர்களே ஆனால் அது நீரின் மேல் எழுதின எழுத்திற்கு, ஆனா தற்காலிகமானது. அப்போ அவங்க அனுபவிச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அதை மறந்துடுவாங்க. ஆனா நற்குணங்கள் நிறைந்த ஒருவருக்கு நீங்கள் உபகாரம் செய்தீர்களே ஆனால்,
சமயத்தில் நீங்கள் செய்கின்ற உதவி அவர்களினுடைய உள்ளத்திலே கல்லின் மேல் எழுதின எழுத்து எப்பொழுதும் அழியாமல் அப்படியே இருக்குமோ அதே போல் அவர்களுடைய உள்ளத்திலே அந்த நன்றி உணர்வு, அந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும் என்று ஔவையார் இந்த மூதுரையிலே நமக்கு சொல்லுகிறார். நன்றி.